வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் இந்த வாரம் சோழபுரத்தை சார்ந்த சகோதரர் குதுபுதீன் அவர்கள் இறை எச்சம் என்கிற தலைப்பில் நம் மத்தியில் உரை நிறுத்த இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கேட்டு பயனுடையவுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق زوجها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون فيه والأرحام إن الله كان عليكم رقيبا. قولوا قولا سديدا يغفر لكم ذنوبكم ويصلح لكم أعمالكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. كل محدثات الأمور كل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் தஆலாவுக்கு அவனையே நாம் வணங்குகின்றோம், அவனிடமே உதவி செய்கின்றோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் அவர் என்று தான் உறுதியாக வந்தது. எந்த இறைவனை, எந்த அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்கின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நம்பிக்கார்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அருள்குரிய சகோதரர்களே, பிரதி வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நம்மையெல்லாம் பங்கு கொண்டு செய்த வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு புகழனைத்தும் என்று சொல்லிக் கொண்டவராக இன்றைய தினம் எனக்கு விதயத்தியம் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை குர்ஆனின் வழியில் உங்களுக்கு முன்னால் சொல்லி அதன் மூலமாக ஈருலகிலும் நாம் வெற்றிகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியவர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டவராக இந்த உரையை ஆரம்பித்தேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா விரயத்தியமுடையவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய திருமறைய 49வது அத்தியாயத்துடைய 13வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்ரி வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷூஃபன் கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். இந்த இறையச்சமுடையவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது, மனிதர்களாகிய உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே நாம் படைத்தோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். உங்கள் இறைவனை அதிகம் அஞ்சுபவர்களே அல்லாஹ்விடம் பிறந்தவர்கள், அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா இறையச்சமுடையவர்களுடைய விஷயத்தை பற்றி டெஃபினேஷன் விளக்கம் கொடுக்கின்ற போது சொல்லி காட்டுகின்றான். உங்கள மிக சிறந்தவர் யாருன்னு கேட்டோம்னா அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அஞ்சுக்கின்றோம். வீட்டுல வாப்பாக்கு அஞ்சுக்கின்றோம், ஸ்கூல்ல வாத்தியாருக்கு அஞ்சுக்கின்றோம், வேலை செய்யற இடத்துல சூப்பர்வைசருக்கு அஞ்சுக்கின்றோம். அங்க என்னதான் நம்ம அஞ்சு வேலை செஞ்சாலும், இல்ல நம்ம பெற்றோர்கள்ட்ட என்னதான் அஞ்சு நடந்துகிட்டாலும், இல்ல வாத்தியார்கிட்ட அஞ்சு நம்ம நடந்துகிட்டாலும், நீங்க 100% நல்லவனு பேராவிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. இது உலகத்துல மனிதனுடைய சாதாரண இயல்பு.
இப்ப நீங்க வந்து ஒரு 10 நல்ல காரியம் செய்வீங்க, 2 தப்பு செஞ்சிருவீங்க. வீட்டுல எடுத்துக்கிறீங்க, வீட்டுல ஒரு 10 நல்ல காரியம் செய்வீங்க, 2 தவறு செஞ்சிருவீங்க. உடனே எங்க என்ன தெரியுமா ஒரு வாப்பாட்ட இருந்து, எப்ப பார்த்தா இதான் உடைய வேலையா இருக்குது. சர்வசாதாரணம் நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். பெத்த வாப்பா சொல்லுவாரு, நேர்த்தி வரை நம்மளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு, நல்ல பிள்ளை நல்லன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு சின்ன தவறு செஞ்சிருவோம், உடனே வாப்பா சொல்லுவாரு, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, இதே வேலையா போச்சு உனக்கு. இது வாப்பாட்டது வர விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல நல்லா படிப்பாரு, நல்லா மார்க் வாங்குவாரு. திடீர்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பரீட்சையில குறைவான மார்க் எடுத்துருவாரு. பாத்தியார் கூட்டி கேட்பாரு, என்ன படிச்ச, நீ டியூஷன் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், எவ்வளவு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம், இப்படி இருந்தா நீங்க வந்து பிற பள்ளிக்கூடத்துல இருக்கிறத விட நீங்க கேவலமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூட மாணவனுக்கு திட்டக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வேலை செய்யற இடங்கள்ல இன்னைக்கு நாம எல்லாரும் அனுபவிக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பா வந்து பஜ்ர் தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. அல்லாகவே நம்ம எல்லாம் 5 சொல்றோம், 5:40 பாங்க, 6 மணிக்கு தொழுக, பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், 5 நிமிஷம் இருக்கு தூங்குவோம், பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், 5 நிமிஷம் இருக்கு தூங்குவோம். இப்படியே என்ன ஆகினாலும் பஜ்ர் தொழுகையை விட்டுருவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னப்ப அல்லாஹ் அஞ்சக்கூடிய முறை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்குது. ஆனால் இது வேலை செய்யற நாம் எப்படி இருந்துட்டு இருக்கிறோம், 6 மணிக்கு டியூட்டினா 4:30 எந்திரிச்சு குளிக்கிறோம். 6 மணி டியூட்டிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு புது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கிளம்பி போற மாதிரி கிளம்பி போறோம். ஆனா அல்லாஹ்வே 5 சொல்ற நாம் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். பஜ்ருக்கு பள்ளிவாசலுக்கு நம்ம எத்தனை பேர் கரெக்டான உத்தரவு போய் சொல்லிருக்கோம். 1. 2வது, நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்தால அல்லாஹ் அழகை விரும்புகிறான்னு சொல்றோம். எத்தனை பேரு பல்ல விளக்கிட்டு நல்லா அந்த முகத்தை சரி பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு போற காட்சி கிடையாது. அப்ப நம்ம அல்லாஹ் 5 வேண்டிய முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன உதாரணம் கூட சொல்றதுதான். அல்லாஹ் எல்லாரும் 5 சொல்றோம். மறுமையில வந்து இதற்கு மகத்தான கூலி இருக்குது தொழுகை விஷயத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். மறுமையில தொழுகைக்கு அடியான் எழுப்பப்பட்டு கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகைன்னு சொல்லிக்கிறோம். எல்லாம் தெரியாமலாம் கிடையாது, எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன தவறு செய்யறோம் சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பொடுப்போக்குத்தனம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். ஆனா உலக விஷயங்களை மாட நம்ம என்ன செய்யறோம், தெளிவா இருக்கிறோம், மிக தெளிவா இருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறோம்னா 2 நாள் சேலரி கட்டு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக நம்ம என்ன பண்றோம், வேலைக்கு போகக்கூடிய காட்சி பார்ப்போம். இந்த உலகத்துல அஞ்சக்கூடிய விஷயத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், தெளிவா இருக்கிறோம். அல்லாஹ் 5 விஷயத்துல எப்படி இருக்கிறோம்னா நம்மள வந்து பலகீனமான ஒரு நிலையில தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள. அப்ப இதை அல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க சிறந்தவர் யாருன்னா அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள். இப்ப அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள்னா முதல் விஷயம் அல்லாஹ் வைக்கிற முதல் பரீட்சை எது, தொழுகை. இந்த தொழுகை விஷயத்துல நம்ம முதல் விஷயத்துல என்ன பண்ணிடுறோம், தோல்வி தழுவுறோம். இது இருக்கா இல்லையா அன்னைக்கு? அப்ப இறையச்சனுக்கு முதல் சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுகை விஷயமா இருக்கு. அடுத்து சொல்லி காமிக்கிறான், இன்னமா யர்சல்லாஹு மின் இபாதில் உலமா. அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய அடியார்கள்லயே மிக சிறந்தவர்கள் யாருன்னா அறிஞர்கள். ஏன் அறிஞர்கள் சிறந்தவர்கள் சொல்றான், அறிஞர்கள் வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க. இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன், இங்க ஏற்படக்கூடிய இரவு பகல், இப்படி எப்படி எண்ணற்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் மனிதன் அறிவாளிகள் சிந்திச்சு பார்ப்பாங்க. ஏன் அல்லாஹ் இது வீணிற்காக படைக்கப்படவில்லை, இது கண்டிப்பாக நீ ஒரு காரணத்துக்காக தான் படைத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளிகள் நம்புவார்கள். அவர்கள் சிறந்தவர்கள் சொல்லி காமிக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான், அறிவாளிகளும் அறிவற்றவரும் சமமார்களா. அப்ப இறையத்திய இன்னொரு முக்கியமான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அறிஞர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் சிந்திப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வந்து சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இது எந்த இடத்துல கேட்டீங்கன்னா அடுத்தது பத்தக்குள்ளாக மஸ்தகம்.
உங்களால் இயன்ற அளவு அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இது நான் கொடுக்குற டெஃபினேஷன் எல்லாமே வந்து அல்லாஹ்வை அஞ்சுற விஷயத்துக்கு தான் சொல்றேன். நான் இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப அல்லாஹ்வை இயன்றவரை அஞ்சு கொள்ளுங்கள். எப்படி நம்ம அஞ்சுறோம்? இயன்றவரை அஞ்சுறதுலாம் கிடையாது, முடிஞ்சவரை அஞ்சுறதே கிடையாது. நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிதான், இவன் தொழில் விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிதான், நோன்பு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிதான், இன்னும் வந்து மார்க்கை கடமையாக்கி இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்றது நம்ம என்ன பண்றோம்? பொதுபோக்குதனமாக இருக்கிறோம். அப்ப ஒரு சகாபாக்கள் காலத்துல இந்த மார்க்கம் எப்ப ரசூலுல்லாஹ் வழியாக சொல்லப்பட்டதோ உடனே அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு நமக்கும் இணையத்திற்கு முடியல. இப்ப உதாரணத்துக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, சகாபாக்கள் அவர்கள் வந்து தர்மம் செஞ்சாங்கன்னா, கையளவு தர்மம் செஞ்சாங்கன்னா மலை அளவு நன்மை, நம்ம மலை அளவு செஞ்சாலும் ஒரு கையளவு தான் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இப்ப அவர்களுக்கு மலைக்கு மடுக்கும் உள்ள வித்தியாசத்தை எதுக்கு நல்லா கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்லணும்? எதை சொன்னாலும் அவர்கள் பின்பற்றக்கூடியதாக இருந்தாங்க. சஹாபாக்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன செஞ்சாங்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதை சொல்லக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நான் அவர்களை புரிந்து கொண்டேன், அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த அளவு கிரேட் கொடுக்குது என்ன காரணம்? அவர்கள் என்ன அல்லாஹ் என்ன சட்டம் சொல்றானோ உடனே சமீனா வாசனா கேட்டோம், கட்டுப்பட்டோம். ஆர்கியூமெண்டே கிடையாது, நோ கொஸ்டின்ஸ், எந்த கேள்வியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கினார்னா ஹலால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை ஹராம் ஆக்கினார்னா ஹராம், தெளிவா இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள்ல ஒரு சாதாரணமா ஒரு கிரெடிட் கார்டு வாங்க கூடாதுப்பா, மார்க் அடிப்படையில் தவறு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, உங்கள ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டங்கள்ல ஹலால் எது ஹராம் எது என்றே மக்கள் புலம்புவார்கள். ஒரு காலகட்டம் வரும், ஹராம் எது ஹலால் எதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி செய்யறாங்க. இன்னைக்கு அதை மெய்ப்படுத்துகிற வகையில் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு கன்ஃபார்மா தெரியுது, கிரெடிட் கார்டு வந்து ஹராம்னு தெரியுது. எப்படி ஹராமு? அதுல ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கலாம், நீங்க 3 மாசத்துக்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க வட்டி கட்டணும். புத்தி தான் சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு மேல போயிடுச்சுன்னா ஒரு 5000 பணம் எடுக்கிறீங்க கிரெடிட் கார்டு வழியா, ஏதோ யூஸ் பண்றீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த பணத்தை நீங்க வந்து 3 மாசத்துக்குள்ள கொடுக்குறேன்னா நீங்க வட்டி கட்டணும். அதுல அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போறோம், ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போடுறோம். 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டினா வட்டி கிடையாது. எப்ப நீ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அல்லாவா இல்ல அல்லாஹ்வுடைய தூதரா காப்பாற்றப்படுறதுக்கு? அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இது சாதாரண ஒரு வட்டி விஷயம். வட்டி விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் வந்து அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போரிட தயாராகிறீர்களா, அப்படிப்பட்டவங்க நீங்க செய்யணும். அந்த அளவுக்கு கடுமையா வந்து எச்சரிக்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயம் இது வட்டி. அந்த வட்டி விஷயத்தை சர்வசாதாரணமா இன்னைக்கு வந்து பழகக்கூடியவர்களா இன்னைக்கு நம்ம சவுல் இருக்கிறாங்களா இல்லையா? கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது ஒரு பேச நினைச்சுக்கிறாங்க. பல்ஸ் எடுத்து திறந்து பார்த்தோம்னா 10 கார்டு அதுல இருக்கணும், மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, அந்த கார்டுல இருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அது வந்து அது ஒரு பெரிய தகுதி மாதிரி நினைச்சு என்ன செய்யறாங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு மாஸ்டர் கார்டுங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு வாங்கி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த நிலையை மரணித்தால் உங்க நிலை இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, யார் வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வட்டி விஷயத்தை பத்தி சொல்லும் போது வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கறவன், சாட்சியா இருக்கிறவன் எல்லாருமே வந்து ஒரே தரஞ்ச ஒரே அந்தஸ்து, யாருமே கூடுதல் குறையெல்லாம் கிடையாது. இப்போ வட்டி நான் ஒரு 10,000 வட்டி கொடுக்குறேன்னா எனக்கு என்ன வந்து தீமையோ அதே வாங்குறவனுக்கு அதான் தீமை, எழுதுறவனுக்கு அதான் தீமை, சாட்சிக்கு எழுது போறான் அவனுக்கு அந்த தீமை. ஆனா இன்னைக்கு அந்த வட்டியை பத்தி சர்வசாதாரணமா நினைக்கிறாங்க. கிரெடிட் கார்டு விஷயத்துல பாக்குறோம், நம்ம குடும்பங்கள்ல சர்வசாதாரணமா இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரிதான், ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரிதான், ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும் ஒரு ஊடு கூட இங்க விதிவிலக்கு இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? நகை கொண்டு வச்சிருக்கோம், பேங்க் கொண்டு வச்சிருக்கோம். ஏன்னா பேங்க்ல வந்து 1.5 காசு வட்டி, 1 காசு வட்டி, அங்க போனா 5 காசு வட்டி, 10 காசு வட்டி, இங்க வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது, வருஷம் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லையா? அல்லாஹ் சொல்லவே இல்லையா? வட்டி ஹராம்னா ஹராம் தெளிவானது. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இன்னைக்கு மௌத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது, மறுமையை பத்தி எந்த கவலையும் கிடையாது. முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம், வட்டி ஹராம்னு தெரியுது, தெரிஞ்சுட்டு என்ன பண்றோம்,
இந்த வட்டியை வந்து சர்வசாதாரணமாக புழங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம சகோதரர்களுடைய இருக்குது, நம்ம குடும்பங்கள்ல இருக்குது, நம்ம சந்திக்கூடிய எல்லாருக்கிட்டையும் என்ன செய்யுது, வட்டிங்கிறது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா அல்லா தஆலா சொல்லி காமிக்கிறான், வட்டி வந்து உங்களுக்கு தடை செஞ்சிருச்சு, வியாபாரம் உங்களுக்கு ஹலால் அப்படின்னு அல்லா தஆலா ஒரு குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஆனா இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க, யகூதி சமுதாயம் தான் இந்த வட்டியை வந்து ஒரு வியாபாரமா செய்யக்கூடியவர்கள். யூதர் சமுதாயம் இருக்கா இல்லையா, ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வட்டியை வந்து ஒரு தொழிலாக, அது ஒரு வியாபாரமாக செய்யக்கூடியவர்கள் யூதர்கள். அதை வந்து இன்னைக்கு முஸ்லீம்னு வச்சுக்கிட்டு பேர் வச்சுக்கிட்டுலாம் செய்யக்கூடிய காட்சி தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம், அது நான் முஸ்லீம் தாவாக்கு போய் நம்ம சந்திச்சு தாவா செய்ய போனா நம்ம சொல்றோம் இந்த வட்டியை பத்தி எடுத்து சொல்றப்ப அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க நீங்க முஸ்லீம்னு சொல்றீங்க, வட்டி கூடாதுங்கிறீங்க, உங்க சகோதரர் தாங்க ஃபைனான்ஸ் கடையை வச்சிருக்காங்க, உங்க சகோதரர்கள் வட்டிக்கு விடுறாங்களாங்க அப்படி கேட்கிறப்ப நம்ம அவர்கிட்ட என்ன பதில் இருக்கு சொல்றதுக்கு? நம்ம இது மறுக்க முடியுமா? தப்பு இல்லை அப்படிங்கிற ஆதரவு சொல்ல முடியுமா? நடக்கிறது சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறது கூட ஒரு முக்கியமான ஒரு தீமையாக எது வந்து அமையுதுன்னா இந்த வட்டி ஒரு காரணமாக வந்து அமையுது. அப்ப எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து மூல விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அல்லாஹ் அஞ்சுகிறோம், உரசி பார்க்கணும். உடனே எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிதான், நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் இறையத்திற்கு இது வந்து நெருக்கமானதாக இருக்குதா, இல்ல அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருந்து விழுதா, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு முஸ்லீம்கள் சிந்திச்சு பார்க்கணும், ஈமான்களவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, யாருக்கு எப்ப மௌத்து வரும்னு தெரியாது, எந்த நேரத்துல மௌத்து வரும்னு தெரியாது, எப்படி மரணிப்புங்கிறது தெரியாது. அப்ப எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், இந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்துல மாத்திரம் நம்ம என்ன பண்றோம், நாளை பார்த்துக்குவோம், பிறகு பார்த்துக்குருவோம். இன்னொரு சித்தாந்தமே இருக்குது. உதாரணத்துக்கு இன்னைக்கு தௌஹீத் சிந்தனைக்கு ஒரு இடம் வந்துருச்சு, தௌஹீத் சிந்தனை எல்லாம் வராத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஒரு 80-90 நீங்க போனீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல தாடி வச்சோம்னா தான் அது வந்து ஒரு சமுதாயத்துல முஸ்லீம்கள்ல ஒரு அங்கீகரிக்க ஒரு நிலை. ஒரு 18 வயசுல 20 வயசுல தாடி வச்சாங்கன்னா முஸ்லீம்களை பெரியவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அப்ப இந்த வயசுலயே அவனுக்கு தாடிய நீ லவ் ஃபெயிலியரா, ஏதோ பொண்ணு லவ் பண்ணிட்டு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சா, உனக்கு இந்த கோலம் எதுக்காக தாடி வைக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வந்து முக்கியமான ஒரு சுன்னத்தை சொன்னாங்களோ, எதை வந்து முஸ்லீம் வந்து கண்டிப்பா வைக்கணும்னு சொன்னாங்களோ, அந்த சுன்னத்தை வைக்கக்கூடிய சகோதரர்களை பார்த்து ஒரு காலகட்டம் இருந்துச்சு. நீங்க வந்து ஏன் தாடி வைக்கிறீங்க, தாடி வைக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுக்குள்ள நாங்க வயசு இருக்கு, வயசு யார் கேரண்டி, யார் வயசுக்கு யார் கேரண்டி, அவளுக்கு 10 ரூபா கொடுத்தாங்க, நடந்துச்சா இல்லையா? ஆனா இன்னைக்கு முஸ்லீம்கள்ல குறிப்பா தௌஹீத் சிந்தனை உள்ளவர்கள் தாடி வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சில கம்பெனிகள் நல்லா ஏற்படுது, தாடி வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. என்ன காரணம் சொல்றான், தாடி இல்லாதது வந்து ஒரு டீசென்ட், ஒரு பெரிய நாகரிகம் என்பது போல சித்தரிக்கிறான். யார் சித்தரிக்கிறா? பிரிட்டிஷ்காரனா, ஐரோப்பியக்காரனா, யாருமே சுத்தமா மடிச்சிட்டு போனோம்னா நீங்க எல்லாரையும் பாத்துருக்கீங்க, பாலஸ்தீனி லெபனானி எல்லாம் பாத்தீங்கன்னா மொல்டு வருவான், வந்து கேட்டோம்னா இப்படி சொல்லக்கூடிய நிலை. குறிப்பா உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, கம்பெனிகள்ல வேலைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நிலைதான். தாடியை வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அற்பமானதாக மக்களால் கருதப்படும். சின்ன சின்ன அமல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மக்களால அற்பமாக கருதப்படும், செய்ய மாட்டார்கள் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு வச்சிருக்கிறாங்க. அவையெல்லாம் மெய்ப்பிக்கிற வகையில தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. தாடி வைக்கிற விஷயத்த சாதாரணமாக அல்லது கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. முஸ்லீம் நாடுன்னு சொல்லிக்கிறான், அரபு நாடுன்னு சொல்லிக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம்னு சொல்லிக்கிறான். இந்த இடத்துல என்ன தாடி வைக்கிறதுக்கு பிரச்சனை. நேற்று ஒரு சகோதரர் சொல்றாரு, அதாவது முஸ்லீம்ஸ் வேலை செய்யறாங்க, நான் முஸ்லீம் வேலை செய்யறாங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி வந்து சொல்றாரு, நீ வந்து தாடி வச்சுட்டு வரக்கூடாது. உயர் அதிகாரி யாரு? முஸ்லீம். இன்னொருத்தர் அவருக்கு மேல உள்ள அதிகாரி யாரு? அவர் வந்து நான் முஸ்லீம், நான் உங்களுடைய ரிலிஜியன் விஷயத்தை தலையிட மாட்டேன், அது உங்களுடைய ரிலிஜியன் சம்பந்தப்பட்டது, உங்களோட மதம் சம்பந்தப்பட்டது, அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு உரிமை அப்படின்னு யார் சொல்றாங்க? முஸ்லீம் அல்லாஹ் சொல்றான். முஸ்லீம் உயர் அதிகாரி வந்து சொல்றான், நீ தாடி வைக்க கூடாது. அப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? உலகத்துல வந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு விஷயமானது இல்லைன்னு வச்சுக்கிறீங்களா, கண்டிப்பா எந்த விஷயத்திலயுமே நம்ம வந்து பக்குவம் அடையவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிதான்.
இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து இந்த நாட்டுல இருக்கிறோம், எனக்கு இதை வந்து மார்க்கம்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து இங்க திடீர்னு துபாய்க்கு வந்துட்டேன். துபாயில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கல்யாணம் பண்றது இது வந்து மார்க்க அடிப்படையில் நம்ம தான் வந்து அது என்னது மனக்கொடை கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏகத்துவ சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு இதெல்லாம் தவறு என்று தெரிஞ்சு ஊருக்கு போனா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஒரு நீயத்து வைக்கிறோம். ஆனா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நிலை எப்படி ஆகுது? கல்யாணம் இங்க இருந்தவரையும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் ஊருக்கு போனா இப்படிதான் கல்யாணம் பண்ணுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இவர்களுக்கு முக்கியமான சுண்ணத்தை சொன்னாங்களோ, நிலைநிறுத்தி காமிச்சாங்களோ, அந்த சுண்ணத்தை ஊருக்கு போனா கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா பேசியிருப்பாரு, கடுமையா விவாதம் பண்ணியிருப்பாரு, கடுமையா மக்கள்கிட்ட சொல்லி இருப்பாரு. ஒரு 4 மாசம் ஊருக்கு போய் 2 மாசம் செய்தி வரும். ஒண்ணு தாய் தாப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க, மாமா பிரச்சனை பண்ணிட்டாரு, ஊர்ல ஊர்வலம் கொடுக்கல, ஊர்ல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக இன்னைக்கு எப்படி கல்யாணம் பண்றாங்க, இன்னைக்கு பள்ளியாளர்களை வச்சு அள்ளிக்குத்து பயணமா ஓதி எப்படிலாம் கல்யாணம் பண்றாங்களோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் நீங்க பாக்குறோம். இது இறைச்சம், இது இறைத்து நெருக்கமாக்குமா? என்னைக்கு வந்து சொல்றா லீமா தக்குன்னு மாலா தக்குவரும், நீங்க சொல்லாதது செய்யாதீங்க, நீங்க செய்யாத பிறருக்கு சொல்லாதீங்க, நீங்க செய்யாதத பிறருக்கு சொல்லாதீங்க, நீங்க சொல்லாதத பிறருக்கு சொல்லாதீங்க, நீங்க செய்யாத பிறருக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லி காமிக்கிறான். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்ற நாம பின்பற்றுகிறோமா, சொல்ற நாம அதை செய்கிறோமா? உதாரணத்திற்குங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு போர்ல ஒரு சகாபியை பிடிச்சி வந்து தூண்ல கட்டி போடுறாங்க, போர் கைதி. அப்ப உள்ள தண்டனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி மதீனாவுல இருக்கக்கூடிய நபியுடைய பள்ளிவாசல்ல வந்து அவர்களை வந்து அந்த ஒரு போர்ல பிடிச்சிருந்தவர் கட்டி போடுறாங்க. கட்டி வேற ஒண்ணும் செய்யல, அவர் கட்டி போட்டு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல, இஸ்லாம் இப்படி மார்க்கம் அப்படி மார்க்கம் எதுவுமே சொல்லல, கட்டி போட்டுக்கிறாங்க. 3 நாட்கள் அந்த இதுலயே கட்டி போட்டுக்கப்படுறது. அப்ப வந்து அவர் என்ன செய்யறாரு, 3வது நாட்கள் கழித்து என்ன செய்யறாரு, அவரு இஸ்லாத்தை என்ன செய்யறாரு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவரு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா இல்லையா, ஒருத்தர் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னா என்ன காரணத்துக்காக நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. எனக்கு இஸ்லாத்துல வந்து குர்ஆன் வசனம் இருக்கு, ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சு, அது சகோதரத்துவம் இருக்குது, அதுல வந்து அழகான மார்க்கம், அறிவுபூர்வமான இருக்கும், நான் படிச்சு பார்த்தேன், சிந்தனை பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு ஏற்றக்கூட மார்க்கமா இருக்குது, ஏமாற்றம் இல்லாத மார்க்கமா இருக்குது, அதனால ஏத்துக்கிட்டேன், ஏதோ காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அந்த அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிரத்யேகமா ஏதாவது காரணம் இருக்குதா, நீங்க ஆய்வு பண்ணீங்களா, ஏதாவது படிச்சீங்களா, உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த சஹாபி சொல்றாரு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நடைமுறைகள், இதையெல்லாம் பார்த்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். பார்த்துட்டு இன்னொன்னு சொல்றாரு, உலகத்திலேயே எனக்கு வந்து மிகவும் விருப்புக்குரிய ஒரு முகம் இருந்துச்சுன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றாரு, அவரு நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றாரு, உலகத்திலேயே எனக்கு மிகவும் விருப்புக்குரிய ஒரு முகம் இருந்துச்சுன்னா அது உங்க முகம் தான். எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம் எது, உங்க முகம் தான். இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பழக்க வழக்கங்கள் இல்லையா, நம்முடைய பண்புகள் இல்லையா, நம்ம எப்படி பிறர்கிட்ட பழகுறோம், நம்ம எப்படி பிறர்கிட்ட வந்து நம்ம வந்து நம்முடைய பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறோம், எப்படி நளினமா பேசுறோம். ஏன்னா இன்னொரு இடத்துல நான் வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறா, நபியே நீ மகத்தான நற்குணம் உடையவர், நீ மகத்தான நற்குணத்தின்பால் இருக்கிறேன், அதனாலதான் மக்களை விருண்டோடல, நீ மட்டும் கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்களை விருண்டோடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு மக்கள் தேசிச்சதுக்கும் இந்த இஸ்லாத்தின் பால் நிறைய மக்கள் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னங்க, ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய அழகான பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கன்னா இப்ப மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேக்சிமம் மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா ரீட் குர்ஆன் வித் மீனிங், ரீட் குர்ஆன் வித் மீனிங். எங்க நீங்க போய் ஒரு ஞான விளக்கு சொல்லுவாங்க, எல்லாம் படிச்சிருது. எங்க வெளிநாடுகள்ல, யூரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாம் எப்படி வளருதுன்னா பிளஸ்ல வளரல, இன்ட்டுல. இப்ப 2-2-4 இது எப்படின்னா 8-8 64 அந்த மாதிரி வளருது. இந்த அளவுக்கு அதிவேகமா வந்து குறிப்பா பிரிட்டன்ல வளருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கூட இஸ்லாம் பிரிட்டன் ஃபுல்லா இஸ்லாம ஆயிடும் அளவுக்கு வந்து இஸ்லாமிய வளர்ச்சி இங்க என்னங்க அதிகமா இருக்குது. அங்க வந்து என்ன நடக்குது, இஸ்லாம் எப்படி வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, குர்ஆனை படிக்கலாம், உண்மையான குர்ஆனை படிக்கலாம், இந்த ஹதீஸ்களை படிக்கலாம்.
இங்க உள்ளது மாதிரி இந்த மதங்கள் உள்ளதெல்லாம் படிச்சாலும் வச்சுக்க இஸ்லாத்துட்ட ஓடிடுவான். அந்த அளவுக்கு குப்பைகளும் கூலங்களும் நிறைஞ்சுதான் அந்த மதங்களுடைய கிதாபுகள் மலிஞ்சு கிடக்கிறது. ஆனா இன்னைக்கு குர்ஆனை படிச்சுட்டு அவன் படிச்சு பார்க்கறான், ஆய்வு பண்ணி பார்க்கறான். ஒரே ஒரு பெண்மணி இஸ்லாத்தியத்துல ஒரு கிறிஸ்டன் பெண்மணி என்ன சொல்றாங்க, ஒரு காரணத்தை சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்களா, சிறப்பான ஏதாவது காரணம் இருக்குமான்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. அதாவது 2 கடல்கள் வந்து சங்கமிக்கும், ஆனா அது வந்து ஒன்றோட அதாவது என்னது கலக்காது அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனம் வருது. அதான் அந்த பொண்ணு படிச்சு பார்த்துருக்கு. படிச்சு பார்த்துட்டு எப்படி சாத்தியமே இல்லை, கலக்குது எப்படி ஒண்ணு சேரலைன்னா எப்படி தாக்கத்தை ஏற்படுத்து. ஆய்வு பண்ணுது, லேபரேட்டரியில கொண்டு தண்ணி எடுத்துட்டு ஆய்வு பண்ணுது. ஆய்வு பண்ண வகையில இந்த 2 கடல்கள் சங்கமிக்கிற இடம் இருந்துக்கா, இங்க இருக்கிற தண்ணி இந்த இருக்கிற தண்ணி எடுத்து ஆய்வு பண்ணப்ப ஒரு இடத்துல இருக்கிற தண்ணியுடைய கன அளவு அதிகமா இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியுடைய கன அளவு கம்மியா இருக்குது. அப்ப அது ஆச்சரியப்பட்டு போறாங்க. இது கண்டிப்பா வந்து இது மனிதனால ஏற்றப்பட்ட மார்க்கமாக இருக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கு கண்டிப்பாக அல்லாஹ்வால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் அப்படின்னு சொல்லி விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. இப்ப மேலை நாடுகள் இந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. அங்கே வந்து ஒரு காலத்துல எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, அமெரிக்காவில பிரிட்டன்ல எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி மாணவன் சக மாணவர்களை சுட்டு கொன்றான், அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கு 7 பேர் சுட்டு இருப்பான். நேற்று நியூஸ்ல அமெரிக்காவில் சக மாணவன் ஆசிரியர் சுட்டான். இதெல்லாம் மேலை நாடுகள்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. அவன் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கான். எங்கேயாவது அமைதி கிடைக்காதா, எப்படி எங்கேயாவது அமைதி கிடைக்காதா, எங்கேயாவது நிம்மதி கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான். தீவிரவாதமாக்கு சொல்றாங்கல்ல, என்னதான் அவங்க சொல்றாங்க, குர்ஆனை வாங்கி படிக்கிறான். எங்க வந்து குழி தோண்டி புதைக்கணும்னு சொல்லிட்டு எகுதி சிந்தனையாளர்கள் நினைக்கிறாங்களோ, அல்லாஹ் அங்க வந்து இஸ்லாத்தை வேகமா வளர வைக்கிறான். எங்க இஸ்லாம் வளருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குதோ அங்க குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலையில இருக்குது இன்னைக்கு இஸ்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இது ஸ்பெயின் சொல்லிட்டு நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்பெயின் வந்து ஒரு காலத்துல இஸ்லாமிய நாடா இருந்துச்சு. ஸ்பெயின் இஸ்லாமிய நாடா இருந்துச்சு. நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. சிஎம்என் சலீம்னு சொல்லிட்டு ஆவணப்படம் அவரு தயாரிச்சிருக்கிறாரு. அதுல வந்து அவர் சொல்றாரு, இஸ்லாம் அந்த ஸ்பெயின்ல வந்து முஸ்லீம்களோட ஆட்சி எப்படி அப்புறப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத வந்து ஆவணப்படத்தோட பின்னாடி வந்து அவருடைய குரல் ஒலிக்குது. அதோட சொல்றாரு, எப்படி ஆக்கிரமிச்சிருக்கிறேன், எப்படி அழிக்கப்பட்டிருக்குன்னா, போர் வந்து அழிக்கப்படல, முஸ்லீம்களை வந்து கொன்றுலாம் குவிக்கப்படல, இன்னுமே செய்யல. சினிமா, பாட்டு, கூத்து, இந்த மாதிரியான கேளிக்கைகள் மூலமாக அதுமாதிரிதான் இன்னைக்கு வந்து அந்த ஸ்பெயின்ல வந்து இஸ்லாம் அழிஞ்சிச்சு. அதே மாதிரியான மாகூல் இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, இங்க விட்டுருங்க, இது நம்ம வந்து குலைக்க வந்து நாளைக்கு விட்டுருங்க, நம்ம இந்தியாவில் நம்ம குறிப்பா தமிழகத்துல வரவேற்பறையை நம்ம வீட்டோட வச்சுக்கிறோம். வீட்டுல வச்சுக்கிட்டு எதையெல்லாம் வந்து ஒரு பொண்டாட்டி புருஷனை உட்காந்து பாக்கணுமோ அது யாரு உட்காந்து பாக்குறா, வாப்பாவும் மகனும் உட்காந்து பாக்குறாங்க. எப்படி எதை வந்து இப்ப சாதாரணமாக ஒரு கட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காட்சி வந்துச்சுன்னா, ஒரு வாப்பாவும் மகளும் போனாங்கன்னா பாப்பாங்களா? அறுவருக்கு தக்க ஒரு செயல் நடந்துக்கிட்டு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பிக்கிடுவாங்க. இது 2 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் எந்த இடமா இருக்குது? வீடாக இருக்குது. இது வந்து வாப்பாவும் மகள் மட்டும் சொல்லல, குடும்பமே உட்கார்ந்து பார்க்கறாங்க. அப்ப அந்த வெட்கம் என்கிற உணர்வும் எடுபட்டு போயிடுது. எப்படி ஈமான் ஒரு பகுதி வெட்கம் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அங்க இன்னொரு செயல் ஏற்படுது. ஒண்ணு இறையச்சத்தை தாண்டி மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க, அது வழி தவிர போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு அடுத்த நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த வெட்கம் என்ற உணர்வு என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, வந்து மனிதன்கிட்ட வெட்க உணர்வு இருக்கணும். ஏன்னா ஒரு சகாபி என்ன செய்றாங்க, 2 பேருக்கு சண்டை வந்துருது, சும்மா போய் திட்டிட்டே இருக்காரு. அவர் போய் என்னடா ஓவர் வைக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த சகாபி இன்னொரு சகாபி திட்டிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டுக்கிறாங்க, ஹயா, மனிதன் வெட்கப்படுறது சிறந்தது, அது கயிறு நன்மை, அதுல தப்பு கிடையாது, மனிதன் வெட்க உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகாபி கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வெட்க உணர்வு எடுபட்டு போய் குடும்பங்கள் இன்னைக்கு சாதாரண மக்கள்கிட்ட இந்த வந்து திரைப்படங்களை பற்றியும் திரைப்படங்கள்ல வரக்கூடிய காட்சிகளை பற்றியும் அதை வந்து விமர்சித்து பேசக்கூடிய அளவு இருக்கு. அது அப்படி இது இப்படி என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு பாக்குறப்ப இதெல்லாம் வந்து இறைச்சிக்கு நெருக்கமாக்குமா இல்ல தூரமாக்குமா? இது சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நம்ம
அப்ப இறையச்சம் என்பது வந்து கடையில வாங்குற பொருளா, இல்ல வந்து யாராவது பூஸ்ட் ஏற்றி விடுற பொருளா? இறையச்சங்கிறது எப்படிங்க வரும்? தானா வரணும். நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை நம்மளுக்கு அருட்படையா கொடுத்துருக்கிறான். சரி, எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம்கள் வாழ்றாங்களா? சரி, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நிலை சரியா இருக்குதா? சரி, குர்ஆன் சொன்னபடி நம்ம வாழ்றோமா? சரி, வாழ்றோம், அல்லாஹ் அந்த அருட்படை கொடுத்துருக்கிறான். இது மாதிரி மரணிக்கிறவரை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதா? நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோம்? இஸ்லாத்துல வந்து ஏகத்துவ சிந்தனை ஏத்துக்கிட்டா சொர்க்கம் பெறும் நினைச்சிட்டு இருக்கோம். ஏகத்துவ சிந்தனை அதாவது சிறுக்கலாம இருந்துட்டா எப்படி இன்னொரு மக்கள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு சிந்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா நான் சிரிக்க வைக்க மாட்டேன், நான் படம் வாங்க மாட்டேன், நான் சுண்ணத்து போய் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப எத்தனையோ சுண்ணத்துல ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றிருக்கப்பா. ஆயிரக்கணக்கான சுண்ணத்துல கல்யாணத்துல ஒண்ணு, ஆயிரக்கணக்கான சுண்ணத்துல தாடி, மத்ததுல எங்க நீ பழக்க வழக்கங்கள், நீ தாய் தகப்பனை வந்து முறையா கவனிக்கிறியா? உன்னுடைய சகோதரிகள்கிட்ட நீ சரியா நடந்துக்கிறியா? உன் சின்னமா பெரியமான சரியா நடந்துக்கிறியா? உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யறியா? சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறியா? உனக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சுக்கிறியா? அவ்வளவு விஷயங்கள் இஸ்லாத்துல இருக்குது. அப்ப ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எந்திரிக்கிறோம், காலையில பஞ்சத்து தொழுகிறோம், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம 5 வேளை தொழுவோம், பள்ளியாசல தொழுதோமா இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ரூம்ல தொழுகிறத விட பள்ளிவாசல தொழுவது 27 மடங்கு நன்மை. யாருக்கும் முஸ்லீம்னு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது யாரும் பள்ளிவாசல் படிச்சு சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், ரூம்ல தொழுவதை விட பள்ளிவாசல 27 மடங்கு நன்மை அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த விஷயத்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறோம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு 5 வேளை தொழுதோம், மறுநாள் நம்ம பார்க்கணும் 5 வேளை பள்ளிவாசல் தொழுதோமா கூடுதா குறைதான் பார்க்கணும். இது தொழுகை விஷயத்துக்கு. நோம்பு நாள் வரும், போன வருஷம் 7 நோம்பு விட்டுருப்போம், இந்த வருஷம் ஃபுல்லா வைக்கணும், அந்த நியத்துக்கு வரணும். போன வருஷம் 7 நோம்பு விட்டுட்டோம், 14 நோம்பு விட்டுறக்கூடாது இந்த வருஷம். அப்ப நம்ம எப்படி நம்ம பிளஸ் பண்ணணும்? போன வருஷத்தை விட இந்த வருஷத்தோட அமல்களும் சரியா வந்து சரி பண்ணப்பட்டிருக்கணும். நம்மளுடைய கேரக்டர் வச்சுனாங்க மக்கள்கிட்ட பழகிற விஷயங்கள்ல, மக்கள்கிட்ட வந்து கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்ல ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இவன் சொல்றானா, இவன் பேசுறானா, இவன் அந்த மாதிரி நடக்கிறானா, இவன் அந்த மாதிரி செய்யறானா, என்ன அதுதான் கவனத்தை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீ கடின சித்தமுடையவரான மக்கள் விருந்தோடி இருப்பாங்கிறான். நீ வந்து ஒரு பொறுப்புல இருக்கிற, இல்ல ஒரு பயான் பண்றோம், நான் சொல்றேன் ஒரு பொறுமையை பத்தி பயான் பண்றேன், ஒரு மணி நேரம் வந்து கோவப்படக்கூடாதுப்பா, நல்லா நம்ம பொறுமையா இருக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு பயன் பண்ணிட்டு போறோம். இந்த படியை தாண்டாண்டா அதுக்கு மாற்றமா என்னோட செயல் அமைச்சு வச்சுருக்கீங்களா? காரு திப்பிட்டு போயிங்களா இல்லையா? இல்லடா இப்பதான் 1 மணி நேரம் பயன் பண்ண பொறுமையை பத்தி நீனே பொறுமையை பத்தி ஏன்பா கோவப்படுற? அப்ப வந்து சமூகத்துல இருக்கும்போது பலரோட கலந்து இருக்கும்போது நம்மளுடைய கருத்துல எல்லாரும் ஏத்துக்கிறோம்னு நினைக்க கூடாது. பல கருத்துக்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். இது வந்து வாழ்ற இடத்துல மட்டும் இல்ல, குடும்பங்கள்ல வரும், நண்பர்கள்ட்ட வரும், வேலை செய்யற இடத்துல வரும். அப்ப நம்ம கூடுமான வரைக்கும் என்ன பண்ணுங்க, நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறோம், நம்ம பயான் பண்றோம், 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்கிறோம், அது மட்டும் காரணம் கிடையாது. எல்லாத்த விட என்ன செய்யலாம், அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம சொல்றோமே சரியா செய்யறோமா, நம்ம பேசுறோமே சரியா நடக்கிறோமா, நம்ம தொழிலை பத்தி இவ்வளவு வாய்கிலேயே பேசுறோமா, எந்திரிக்கிறோமா, இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் நம்முடைய அமல்களை வந்து சிந்திச்சு பார்த்தோம்னாவே இந்த இறையச்சத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து அல்லாஹ்வுத்தாலா எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கும் போது, வத்தக்குல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாகஹு வபஸ்ரில் முஃமினீன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை சந்திக்க உள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டோருக்கு அறிவுரை கூறுங்கள். அப்படி சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை சந்திக்க உள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டோருக்கு அறிவுரை கூறுங்கள். அவங்கதான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லி காமிக்கிறான். ஆனா நம்முடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட பலவீனம் தான் காரணம். யாரும் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் புது விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இப்ப நான் வந்து கொஞ்சம் தப்பா சொல்லிட்டா கூட நீங்க நான் முடிஞ்சளவுக்கு கேட்பீங்க, இந்த இந்த மாதிரி தப்பா சொல்லிட்டீங்களா, இந்த குர்ஆன் வசனத்தை மாத்தி சொல்லிட்டீங்களா, அந்த அளவுக்கு திறமைப்படுத்துறவங்க இருப்பீங்க, இல்லாம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க, யார் தெரியாதவங்க யாரும் உட்கார்ந்து இருக்கல. பயானுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நினைவூட்டல். மனிதன் வந்து
மறதியானாக இருக்கிறான். அல்லாஹ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். வமாக்கான ரப்புக்கு நசியா, உங்களுடைய இறைவன் எதையும் மறக்கக்கூடிய இல்லை. ஆனா மனிதனுடைய நிலை எப்படி, அவன் மறதியாளனாக படைக்கப்பட்டிருக்கான். ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து ஹன்னலாங்கிற நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா, நான் முனாஃபிக் ஆயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தெருவில் ஓடுறாங்க, சொல்லிட்டே போறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சிந்திக்கிறாங்க, என்னப்பா அப்படி முனாஃபிக் ஆயிட்டு சொல்லிட்டு போறியா, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துக்கிட்டு இந்த உலக இம்மையை பத்தியும் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தியும் எடுத்து சொல்லும் போது, அந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல ஈமான் நிரம்பி வலியுது. ஆனா அதை விட்டு வெளியில வந்துட்டோம்னா பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டு உலக ஆசாபாசங்களுடைய உள்ளம் மூழ்கிடுது, அப்ப நான் முனாஃபிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அந்த கந்தலாங்க நபித்தோடு சொல்றாரு. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பயம் வருது, ஆஹா எனக்கு அந்த இதுல ஏற்படுது. யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு மிகவும் சிறப்பிச்சு கூறப்பட்ட முக்கியமான நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய ஃப்ரெண்ட் சொல்லலாம். எப்படி அல்லாஹ் தாலா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கலீலா ஆக்கிட்டானோ, நண்பர் ஆக்கிட்டானோ, நம்ம மனசுல யாரும் நண்பர் ஆக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலா ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய சிறந்த நண்பர், நான் கலீலா ஆக்கிறேன், நண்பர் ஆக்கிறேன், அது அபூபக்கர் தான். அதனால உயர்ந்து சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். அவங்க சொல்றாங்க எனக்கு அது நல்லா ஏற்படுது அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, சேர்ந்து உடனே நம்ம ஊர் மாரி இங்க ஆளு 10 வருஷம் என்ன போறாங்க, நேரா ரசூலாட்ட போறாங்க. ரசூலாட்ட நடந்த விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஏற்படுது, என்ன காரணம் சொல்லும்போது, ஈமான் அப்படிதான்ப்பா கூடும் குறையும். ரசூலா உடனே போட்டு ரொம்ப விளக்கம் கொடுக்கல, கரெக்டா தான் இருக்கிறீங்க, சிந்திக்கிறீங்களா தப்பு இது ரைட்டு இது அல்லாஹ் சொல்றான். அந்த நெருடல் ஏற்படுதா இல்லையா, நம்ம ஒரு தவறு செய்யறோம், ஆஹா நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்னு நெருடல் ஏற்படுதா இல்லையா, இது ஈமான் தான். இது ஈமான் அல்லாஹ் நீங்க ஈமான் கொண்டிருக்கீங்க, நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கீங்க, அதான் உதாரணம். மனுஷனா அப்படிதான் இருப்போம். ஆனா என்ன சொல்லுங்க, அதுக்காக நீங்க பலகீனம் அடைஞ்சிடாதீங்க. 100% யாரும் என்ன வாழ முடியாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, நான் வந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னா உங்களுக்கு இயன்ற வரை பின்பற்றுங்க. அவங்க நீ கண்டிப்பா நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்போ ஒரு நூல் பிடிச்ச தான் போகணும் அப்படிலாம் ரசூல் சொல்லவே இல்லை. நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்றாங்க, வழிகட்ட கூட்டங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் நடக்க முடியாது, இப்படி நடக்க முடியாது, அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. மார்க்கத்துல லாய்க்கிறாங்க, இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. ரொம்ப இலகுவான அறிவுபூர்வமான மார்க்கம். மனிதனுடைய பலம் பலவீனங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சட்டங்களை ஆக்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா மனுஷன் எப்படி தப்பு செய்வான், எப்ப தப்பு செய்ய மாட்டான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து மனசுல வச்சிருக்க மாட்டோம், வார்த்தையில சொல்லிடுவோம். எப்படி அதை வந்து கூட சொல்லி காமிக்கிறாங்க. அதனால நல்லா குற்றம் முடிக்க மாட்டான், ஏன்னா உள்ளத்திலிருந்து வரல இல்லையா. ஏன்னா ஒரு கட்டத்துல ஒரு தோழர் வந்து நபிகளாசலாளத்தை என்ன செய்றாங்க, ஒரு ஹிஜாஸ் என்னமோ ஒரு பகுதிக்கு ஆளுநராக அனுப்புறாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க, நீ ரசூலாவை பார்த்து நீங்கள் நாடியதும் அல்லாஹ் நாடியதும் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த தோழர் சொல்றாரு, சாதாரணமா மேலோட்டங்க பாக்குறப்ப ஒண்ணுமே தெரியாது, நீங்கள் நாடியதும் அல்லாஹு தாலா நாடியதும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாட்ட தோழர் சொல்றாங்க. சொன்ன உடனே நபிகளாசலாளுக்கு சொல்றாங்க, கூப்பிட்டு அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹு தாலா நாடினான், பிறகு நான் நாடினு சொல்லு. ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் காண முடியாது இல்லையா. என்ன அல்லாஹ் கடவுள், அல்லாஹ்வுடைய அடிமையாரு நபிகளாசலாளுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க அல்லாஹ் நாடினான், பிறகு நான் நாடினு திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி சொல்லு. அப்படி அதெல்லாம் தப்பு சொல்லல, அது மனுஷன்ட்ட வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து தவறு இருந்துட்டு அதெல்லாம் வந்து அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். முடிந்தவரை நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில பேசக்கூடிய விஷயங்களை, கேட்கக்கூடிய விஷயங்களை வந்து முடிந்தவரை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்குள்ள நிறைய பேர் வந்து ஒரு முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பா வந்து பஞ்ச தொழுகை விடவே கூடாதுன்னு முயற்சி பண்ணுவோம். 2 நாள் தொழுவோம், 3ஆவது நாள் தூங்கிடுவோம். மனுஷனுடைய இயல்பு பலகீனம். யாரும் வந்து கரெக்டா அப்படி வகுத்துக்கிட்டுலாம் வாழ முடியாது. இந்த சட்டம் போட்டாங்க வந்து உள்ளத்தை வந்து பூட்டி வைக்க முடியும். உள்ளம் என்பது நம்ம கையில கிடையாது. உள்ளத்தை வந்து யாரு ஆட்சி செய்யறா, அல்லாஹ் ஆட்சி செய்யறான். தான் நாடியவனை நேரடியிலப்ப தான் நாடியவனை கெட்ட வழியில ஆக்கிடுவான். அப்படிங்கிறப்ப நம்ம அல்லாஹ் தஆலா கிட்ட அதிகம் வந்து துவா செய்யணும். யா அல்லாஹ் என்னுடைய இந்த கல்வை, என்னுடைய இந்த இதை வந்து இருதயத்தை சத்தியத்தின்பால் மறைக்கின்றவர் சத்தியத்தின்பால் உன்னை அஞ்சக்கூடிய ஒரு இதாக என்ன ஆக்கி வைப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நம்ம அடுத்த தினம் என்ன செய்யுங்க
துவா செய்யணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமையை ஒழிய நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். தொழில் விஷயமா இருந்தாலும் நோக்கு விஷயமா இருந்தாலும் இன்னும் கூடுதலா சிரத்தை எடுத்து அதிகமா செய்யணும், அதிகமா அமல் செய்யலாம் நம்ம வந்து எண்ணம் கொள்ளுவோம். ஆனா அதுக்கு மாற்றமா சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன குடும்ப சூழ்நிலை பிரச்சனை காரணமாக என்ன செய்வோம், சில வெக்ஸ் மனப்பான்மையில சில தவறுகளை செஞ்சிடுவோம். அதுக்காக அதிலே மூழ்கிடாம எல்லா பக்கமும் நம்ம இஸ்லாத்தை பொறுத்தவரையிலாங்க அறிவுபூர்வமான மார்க்கெட்டுக்கு தான் உதாரணம். மற்ற மார்க்கங்களை போல இல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் நீ அப்படியே வந்து முஸ்லீம்னா அப்படியே பள்ளிவாசலையும் கலந்துக்கிற அஸ்தாபுல்லா சொல்லிட்டேரு, அல்லாஹ் சொல்லிட்டேரு, இப்படித்தானே எங்களை எடுத்து வச்சிருக்கிறான். நீங்க ஊரெல்லாம் பார்த்துருப்பீங்க, அல்லாஹ் அவ்வளோ பார்த்துருப்பாரு. அஸ்தாபுல்லா 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 வாங்க பெரிய பெரிய கல்யாணம் நினைச்சா அஸ்தாபுல்லா அஸ்தாபுல்லா எப்படி பையன் ஓடிட்டானம்ல இப்படி இப்படியா இஸ்லாம் சொல்லுது. இப்படி ஒரு மார்க்கத்தை வந்து இஸ்லாம் போதிக்குதா? அஸ்தாபுல்லான்னா அஸ்தாபுல்லா என்ன அர்த்தம் வேலைக்கு சொல்லணும். அஸ்தாபுல்லா என்ன, அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு இருக்கிறேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக என்ன செஞ்சாங்க, அஸ்தாபுல்லா ஒரு நாளைக்கு 100 மணி பாவம் மன்னிப்பு இருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன அற்ப விஷயங்கள்ல சந்தோஷம் அடையக்கூடியவன் யாரு? அல்லாஹ் தஆலா. நீங்க மனிதனுக்கு எவ்வளவு செஞ்சாலும் சரிதான், செய்யற வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு பண்டு கிடையாது, ஒன்ன மாதிரி ஒருத்தவங்க கிடையாது, இப்படி சொல்லிட்டே இருப்பான். என்னைக்காவது ஒரு தப்பு நடந்து போட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 4 மாசத்துக்கு திரும்பி பார்க்க மாட்டேன். இது மனிதனுடைய இயல்பு. நான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், எனக்கு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு பெரிய கஷ்டமா, பெரிய ஒரு நீண்ட வசனமா? சுபஹானல்லாஹ் விலைக்கு சொல்லணும். சுபஹானல்லாஹ் நீ மிக தூய்மையானவன். ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்படுறோம், கேள்விப்படுத்துங்களா? அல்லாஹ் சுபஹானல்லாஹ் நீ தூய்மையானவன். ஒரு மேட்டுல ஏறுறோம், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நீ மிகப்பெரியவன். சர்வசாதாரணம். நம்ம வந்து இதுக்குன்னு பெரிய பிரத்யேகமா ஏதாவது செய்யணுமா? ஒண்ணுமே கிடையாது. சும்மா சாதாரணமா நாவால் சொல்லலாம். இன்னொரு இடத்துல நபிகள் சொல்லி காமிக்கிறாங்க, நாவால் மொழிவதற்கும் சிறியதும் அதிக நன்மையுடையதும் அவங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்னன்னு இருக்கும்போது சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி இங்கிற 2 கலிமா 2 தஸ்பீஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொல்றது கஷ்டமா? இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா முயற்சியில் எடுக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துல வந்து நன்மையை கொள்ளையடிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. காலை எந்திரிக்கிறோமா, எந்திரா துவா ஓதணும். படுக்க போறப்ப அல்லாஹ்வும் பிஸ்மில்லா போட்டான். இது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கிற படிச்சுட்டு வரணுமா? சின்ன சின்ன நன்மைகள். ஏன்னா அது அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அங்க சொல்லி காமிக்கிறோம், வருத்தத்தோட சொல்லி காமிக்கிறோம். சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள்லாம் மக்கள் வந்து அசட்டையா இருப்பாங்கிறது வந்து இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. நடந்துட்டு இருக்கா இல்லையா? சொல்றது என்ன கஷ்டம். ஆனா வெட்டியா வந்து 3 பேர் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. வியாழக்கிழமை நைட் ஆகிட்டோம்னா உதாரணத்துக்கு பயணம் முடிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்க. வியாழக்கிழமை நைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, 10 மணி உட்காந்து ஆரம்பிச்சு 2 மணி பேசிட்டு இருக்கோமா இல்லையா? எல்லார்ட்டையுமே இருக்கு இந்த பலவீனம். அவன் முடிந்தவரோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம உள்ளத்தை வந்து பக்குவப்படுத்தணும். மெச்சூரிட்டி சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், மெச்சூரிட்டி அடிப்பாங்க. நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தி முடிந்த வரையிலும் அல்லாஹ் தஆலாவிற்கு இணை வைக்காமல், அதாவது பாவமான காரியங்களை அதிகமாக செய்யாமல் நம்முடைய அமல்களை வந்து அழகாக்கிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லா விஷயத்துலயுமே நம்ம வந்து ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கறாங்க. பொதுவாக மனிதர்களுடைய என்ன செய்யறோம், எந்த ஒரு வேலை செஞ்சாலும், ஒரு கம்பெனியில வேலை செஞ்சாலும் சரிதான், பரிசலான நம்பரை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒரு சட்டை வாங்க போறாங்க கூட ஒரு குவாலிட்டியை பார்க்கறோம் இல்லையா? எல்லார்கிட்டயுமே இருக்குது குவாலிட்டிங்கிறது. வந்து மனுஷன் எல்லாரும் விரும்பக்கூடியதா இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் தஆலா விரும்புவானா விரும்ப மாட்டானா? அப்ப நம்ம அல்லாஹ் வந்து தொழுகிறோம்னு சொல்றோம், அல்லாஹ் வந்து நோன்பு வைக்கிறோம். அதுல மூல காரணமா எது இருக்கணும்? இஹ்லாஸ் இருக்கணும், இறையச்சம் இருக்கணும். இறையச்சம் இல்லாமல் தான் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும். சும்மா 4 பேர் சொல்லிட்டாங்க, 4 பேர் பேசுறாங்களே, 4 பேர் பாக்குறாங்களே, நான் நீட்டி தொழுவுறது, 4 பேர் வைக்கிறாங்களே நோன்பு வைக்கிறேன், 4 பேர் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன், இதெல்லாம் நன்மை கிடைக்குமா? இன்னமும் ஆமாம் இருக்குங்க. எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைக்கிறது. அப்ப உங்களோட செயல்கள் எதை கொண்டு இருக்கணுங்க? இஹ்லாஸ், இறையச்சத்தை நம்பிக்கையுள்ளதா இருக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லி இந்த அமர முடிக்கும். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காலகட்டம், ஒரு 3 தோழர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு அதிகமான மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே என்ன ஆகுதுங்க, ஒரு புகையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. புகையில போய் தஞ்சம் அடைஞ்ச உடனே 3 தோழர்களும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அவங்க செஞ்ச நல்ல அமல்களை வந்து அல்லாஹ்ட்ட சொல்லி அந்த புகையில இருந்து வெளியே வராங்க. என்ன அமல்கள், அப்படி என்ன பெரிய பெரிய அமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வயதான காலத்துல
தாய் தகப்பர் இருப்பார் இல்லையா, அவங்களுக்கு அதிகமான பணிவிடைகள் வயோதிக காலத்துல அதிகமான பணிவிடைகள் செஞ்சிருக்கிறார். அதை சொல்லி அல்லாட்ட அல்லா நான் உனக்காக தான் இது செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லாஹ் வந்து நான் என்னுடைய வயதான தாய் தந்தைக்கு உனக்காக தான் அந்த உதவிகளை செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாறை விலகு வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் துவா செய்யறாரு. உடனே அந்த பாறை என்னது லைட்டா விலகுது. அப்புறம் இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சிறிய தன்னுடைய மகள் அவர் சொல்லி அனுப்பிக்கிறாரு, அந்த தோழை சொல்லி அனுப்பிக்கிறாரு, அந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா விரும்பின இந்த பொண்ணை விரும்பினேன், அடையறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணினேன், ஆனா எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தான், அவளுக்கு வறுமை ஏற்பட்டுச்சு, கஷ்டம் ஏற்பட்டுச்சு, பொருளாதாரத்துக்கு தேடி வந்து என்கிட்ட வந்தா, அப்போ எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னு சொல்லிட்டு நான் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு சில நிபந்தனைகளை போட்டேன். என்ன நிபந்தனைகள்னா, என்னோட இச்சைக்கு அவள் அடைபணி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை போட்டேன். அதுல அவருக்கு ஒத்துக்கிட்டு என்ன செய்யறா, அந்த கடனை கொடுத்தலான்னு கொடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த இதுல இடத்துல ஈடுபடும் போது ஈர்த்தக்குள்ளா அவன் சொல்றான், நீ அல்லாஹ்வை பயந்துக்க அப்படின்னு சொல்லும் போது, அல்லாஹ் உன்னுடைய இறையத்தை உன்னுடைய பயத்தின் காரணமா தான் அதை விட்டு நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி அது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பாறை விலக வை அப்படின்னு சொல்லும் போது அந்த பாறை இன்னும் கொஞ்சம் விலகுது. அதே மாதிரி இன்னொரு தோழர் அவர் என்ன செய்யறாரு, அதனோட வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர், அவரு வந்து அந்த ஊழியர் வந்து ஊழியத்தை வாங்காம என்ன போயிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டாரு. போனவர் வரவே இல்லை. இவரு இப்ப நம்ம காலம் மாதிரியா 10வது போன போது காலகட்டமாது. அவரு உண்மையிலே விளங்கி அது அல்லாஹ்வுடைய பயத்தை என்ன செய்யறாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருளாதாரத்தை வச்சு ஒரு ஆடை வாங்குறாரு. ஆடை வாங்கி அதை வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஆட்டு பண்ணை ஆகிற அளவுக்கு வந்து பெருகிடுது. ஒரு பல காலங்களுக்கு கழிச்சு என்ன செய்யறாரு, அந்த வேலை செஞ்சுட்டு போனவர் இல்லையா, அவர் வந்து முதலாளி தேடி வர்றாரு, வந்து அந்த ஊதியத்தை கொடு அப்படின்னு சொல்லி வைக்கிறப்ப அவரு சொல்றாரு, நான் ஆட்டு பண்ணை பிடிச்சிட்டு போக அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாரும் சிரிப்போம், நான் கூலி கேட்டு வந்து எனக்கு கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் கூலியை கொடு, நான் ஆட்டு பண்ணி பிடிச்சிட்டு போங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரிப்பா உனக்கு கூலிய ஹக்கு தான் இது, நீ கொடுத்துட்டு போன ஊழியத்தை நான் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன், நான் ஆட்டுக்குட்டி வாங்க வளர்க்க ஆரம்பிச்சா அல்லாஹ் அது கடிமை பறக்கத்து செஞ்சுட்டான், அது உனக்குரிய ஹக்கு, நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறான். இன்னைக்கு இதை நினைச்சு பாருங்க, இது இறைச்சிக்கு நெருக்கமான விஷயமா இல்லையா? அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில வந்து நம்ம இறைச்சி வந்து நிறைய காரணம் செஞ்சிருக்கோம். இந்த கூடுமான வரையிலும் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த நிறைய கம்பெனிகள் நீங்க வேலை செய்யணும். இந்த குறிப்பா இந்த விஷயம் சொல்ல வராங்க, இந்த ஒரு ஆட்டு பண்ணையை ஓட்டிட்டு போனா சொன்னாங்க, எவ்வளவு கம்பெனிகள்ல ஓவர் டைம் சொல்லிட்டு அது காசு கொடுக்காம இருக்கான், 6 மாசம் சேலரி கொடுக்காம இருக்கான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, உங்களுடைய வேர்வை துளி அடங்குவதற்கு அவனுடைய கூலியை கொடுத்து அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட மார்க்கத்துல வந்தவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, அவருடைய சரியான ஊழியம் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி வந்து அடாவடித்தனமாக அவருடைய காசை பிடுங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்து நீங்க முஸ்லீம் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்குது. அப்ப நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும் சொல்லி கேட்டீங்கன்னா, அல்லாஹ் தஆலா இடத்துல வந்து அதிகம் நம்ம நெருங்கணும். நம்ம வந்து அல்லாஹ் தஆலா சிறந்தவர்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷம் இருக்கிறப்ப ஒரு சிறந்தவன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம் அடையணுமா இல்லையா? ராஜபாய் பேர் மாவட்டம் 10 பேர் இருந்து சொல்லுங்க, அவரு ஒரு சந்தோஷம். மனுஷன் எல்லாத்தையும் இருக்கும், என்ன பத்தி ஒரு 4 பேர் சொன்னாலும் வச்சுக்க சந்தோஷம். இது மனுஷன் சொல்றதுக்கு ஒரு சந்தோஷம் அடையணும்னா, அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட வந்து இந்த சபையை வந்து அல்லாஹ் வைக்கிறான். ஏன்னா மலக்குமார்கள் ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் போகுது. வர்ற ஒரு கூட்டம் வேலை போகும்போது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில விட்டு வந்தீர்கள்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் கூப்பிட்டு மலக்குமார்களை கேட்கிறான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் போது, உன்னை வணங்கக்கூடிய நிலையிலேயே நாம் கண்டோம், உங்களுடைய வணங்கக்கூடிய நிலையிலேயே நாங்கள் வந்து விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் தஆலா அப்ப என்னுடைய அடியார்களுக்கு அவர் சொர்க்கம் வந்து கடமையாயிட்டு சொல்லி அவனுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா சிறந்தவன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படணுமா இல்லையா? ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவர்கள் நம்ம அதிகமா ஆசைப்படணும், அதிகமா அதை விரும்பணும். அல்லாஹ் தஆலா நம்ம நேசிக்கணும், அல்லாஹ் தஆலா நம்ம அருள் செய்யணும் அப்படிங்கறது வந்து நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லாரும் நினைச்சுங்க. அதிகம் யாரை லவ் பண்ணணும், யாரை காதலிக்கணும், அல்லாஹ் அதிகமாக நேசிக்கணும், அல்லாஹ் அதிகமாக காதலிக்கக்கூடியவர்களாக நம்ம வந்து மாறணும். அதுக்கு இன்னொரு கடைசியா ஒரே ஒரு வசனம், ஆக்கிபத்தில் முத்தக்கின் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், வல் ஆக்கிபத்தில் முத்தக்கின் வல் ஆக்கிபத்தில் தக்வா.
இறுதி வெற்றி இறையச்ச முடியவருக்கு. அல்லாஹ் சொல்லிக்கிறான், இறுதி வெற்றி யாருக்கா? இறையச்ச முடியவர்களுக்கு தான் இறுதி வெற்றி. நல்ல முடிவு இறையச்ச முடியவர்களுக்கு தான். இறையச்ச முடியவர்களுக்கு தான் இறுதி வெற்றி. நல்ல முடிவு இறுதி வெற்றி அந்த இறையச்ச முடியவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம இறையச்ச முடிவுகளாக முழுக்க முடியாவிட்டாலும் முடிந்த வரையிலும் நம்முடைய அமல்களை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நடைமுறைகளை நம்முடைய வாழக்கூடிய சகோதரர்களாக கூட இருந்தாலும் சரி, வீட்டோடு இருந்தாலும் சமுதாயத்தோடு இருந்தாலும் முடிந்த வரையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மார்க்கத்தை எப்படி பேண வேண்டும், எப்படி நடைமுறையில வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தி சென்றார்களோ அந்த அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா மரணிக்கின்ற வரையிலும் வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்துவிட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டவனாக கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் ஆற்றிய உரையில சந்தேகம் இருக்கக்கூடிய சகோதரர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு இருந்து கேட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகள். சகோதரர் ஐடி படித்த சகோதரர் அவர் விசிட்ல வந்திருக்காப்புல, ஒரு மாதம் காலங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் சகோதரரை கான்டாக்ட் பண்ணி நம்ம பிள்ளையை கான்டாக்ட் பண்ணி சொல்லிக்கோங்க இன்ஷாஅல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ரூபாய் இருக்கக்கூடிய ரூமில் ஒரு 4 பெட் ஸ்பேஸ் காலியாக இருக்குது. அதில் தேவைப்பட்ட சகோதரர்கள் பெட் ஸ்பேஸ் வேண்டிய சகோதரர்கள் அதை கலந்துக்கிறங்க. இன்னொரு இடத்துல ஒரு வில்லா, ஒரு வில்லாவில் 3 ரூமில் 2 ரூம் தமிழ் சகோதரர் இருக்காங்க, ஒரு ரூம் மட்டும் காலியாக இருக்குது. அங்கே நம்ம தமிழ் சகோதரர்கள் அந்த ரூமுக்கு போனாங்கன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக அமையும். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் சகோதரர் ரூமுக்கு தேர்னாலும் சொல்லுங்கள். உங்கள் ரூமில் ஒரு பெட் ஸ்பேஸ் காலியாக இருக்கும், அந்த ரூமில் ஃபுல்லாகிடுச்சு. சரி, நம்ம சகோதரருக்கு எப்பவும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நம்முடைய கிளையின் சார்பாக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இசா தொழுகைக்கு முன்னால் இங்கே பயான் நடத்துறதை போல சனிக்கிழமை நாளை ரூம் தாவா அப்படின்ட்டு நம்ம முஸ்லீம் சகோதரர்களுக்கு கூடிய ரூம்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கு கூடிய ரூம்களுக்கும் போய் தாவா செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ரூம்களுக்கு போனாலும் தெரியாத பல ரூம்கள் இருக்கும். தெரியாத காரணத்தினால அங்கே போகாமல் இருக்கிறோம். தெரிஞ்ச சகோதரர் அதை காட்டி தந்தீங்கன்னா அதுக்கான கூடிய எல்லாத்தாலும் உங்களுக்கு தருவோம். நாங்கள் அந்த ரூம்களை போய் கிளை சகோதரர்கள் தாவா செய்ய தயாராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம சத்துவா பெரியபடியில் குர்ஆன் தஃப்சீர், குர்ஆன் விளக்க உரை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இஷா தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்குது. அதனையும் சகோதரர் கலந்துக்கணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதே இடத்துல இஷா தொழுகைக்கு பின்னால குர்ஆன் ஓதுறதுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சகோதரர் அதனையும் கலந்துக்கோங்க என்று கேட்டுக்கொள்கிறோம். சுபானல்லாஹ்.